நான் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன். மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம், தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும். படம் பூஜை போட்டாச்சு. தற்சமயம் என்ன செய்தினா, இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார். அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார். அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிமுகப்படுத்துகிறேன். இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேனே. எனக்கு சார் சூழ்நிலை ஒத்து வரல சார். இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாழணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார். பல வேலைகள்லாம் அவர் கைது செய்யப்பட்ட ஒரு காரணமாக இருக்குமா? ஏன்னா அவர் வாகனம் ஓட்டும் போது விபத்து ஏற்படுத்தினாரு, அதெல்லாம் ஒரு காரணமா? அது ஒரு காரணமாக வச்சிருக்கீங்களா, இல்லைன்னா வேற ஏதாவது? இல்லை சார், அது காரணமாக வைக்கல சார். அது கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார், பல நாள் இல்லை. அது காரணமாக மைண்டில் வரவே இல்லை சார். பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். தம்பியோட ட்ராவல் படைப்பில் இல்லை சார். அதனால் நான் மன ரீதியாக நிற்கிறேன் சார். சார் படம் பூஜை போட்டாச்சு சார். ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போர்ஷன்கள், ஹீரோட அம்மா போர்ஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார். ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார். அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியட்டாக ரிலீஸ் சார். சார் செலெக்ஷன் நடக்குது சார். ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார். வச்சு கொண்டாடுனீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவர் தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் பேசுனீங்க. ஆனா இப்போ அவர் தூக்குன காரணம் சார் உண்மையாக தான் சொல்கிறேன். தம்பி தான் நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். அது எதுவும் மாற்றிலாம் சொல்லலை. என்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஒத்து வரல சார் தம்பி. இல்லை சார், நீங்கள் என்ன சொன்னீங்க? எல்லாத்துக்கும் ஒத்து வராருன்னு என்ன சொன்னீங்க? ஆமாம் சார். ஒரு பிரஸ் மீட்ல கூட பத்திரிகையாளர்களுக்கு சண்டே வந்தது. ஆமாம் சார். அப்போ அவர் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. ஆமாம் சார். இப்போ ஒரு டைரக்டர் அவர் வச்சு தான் கதை எழுதிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ வேணாம் தூக்கி ஒரு காரணம் என்னன்னா சார், என்ன சொன்னீங்கன்னா அவர் பல லட்சம் கோடி ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆமாம் சார். என்னென்னா ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையெல்லாம் டைவர்ஸ் வாங்கி பிரிகிறாங்க இல்லையா? அதுபோல் சில சூழ்நிலைகள் சார். அதனால நீக்கப்படுறேன் சார். அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார். அது என்றைக்கே ஒரு நாள் தானே சார் அரெஸ்ட் ஆகிறாரு. 365 நாளில் 300 நாள் அவர் அரெஸ்ட் ஆகிருந்தால் பரவாயில்ல, நீங்கள் சொல்கிறது நியாயம். 365 நாள் 5 நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு. 360 நாள் ஃப்ரீயாக இருக்கார் சார். இல்லை சார், கருத்து வேறுபாடுலாம் இல்லை, படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல, அதனால் நான் நிற்கிறேன் சார். இன்னும் தெரிவிக்கல சார். சார் படப்பிடிப்பு ஒரு 35% முடிஞ்சிடுது சார். ஆமாம் சார். சார் நீங்கள் ஒரு படத்தோட ஒன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொதுவாக கேட்டிங்க நீங்கள், அதில் கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50% 55% வரும். அடுத்து ஹீரோ போர்ஷன் இருக்குது, வில்லன் போர்ஷன் இருக்குது, தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது, எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷனே ஒன்லைன் ஆர்டரில் இவ்வளோ தான் வருது சார். 65% தான் வரும் சார். சார் அதான் 15ஆம் தேதி உங்களுக்கு படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன். அதில் அதை ஃபுல்லாக வருது சார். நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே. ஆமாம் சார். ஆமாம் சார். அதான் சார், இக்கரைக்கே கரை பச்சை. அங்கே இருக்கவங்க இது இப்படி சொல்லுவாங்க, இங்கே இருக்கவங்க அப்படி சொல்லுவாங்க. அவ்வளோதான் சார், சாதாரண விஷயம். இல்லை சார், நம்ம என்னன்னா இந்த படத்துக்காக கூட இருக்கணும்னு சொல்லி வாழணும்னு சொல்லி பார்க்குறோம். திடீர்னு 2 நாள் நெக்ஸ்ட்டு 3 நாள் நெக்ஸ்ட்டு அது போல் நம்மளால முடியாது சார். இது நம்ம கூட தான் இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் சார். அதுதான் சார் காரணம். இது ஒரு வாழ்விலான படம். நான் ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறேன். ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன். நான் சும்மா டைம் பாய்ஸ் ஆள் கிடைச்சான்னு சொல்லிட்டு வச்சுலாம் எடுத்துட முடியாது சார். கவி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா கவி. கரெக்டான விஷயம் டோட்டலா டேட் கொடுக்க முடியாது. அது நான் தான் கேட்டேன். சரிங்களா, டேட் கொடுக்க முடியாது, நீங்க எப்படி சார் அலோ பண்றீங்க நான் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? அவருக்கு என்ன கம்ஃபர்டா இருக்கோ அதான் நான் பண்ண போறேன்னு நீங்க சொன்னீங்க. அவருக்கு டேட் என்ன கம்ஃபர்டா இருக்கோ அதான் நான் பண்ண போறேன். நான் தனியா ஸ்பெசிஃபிக்கா டேட்ல எடுத்துக்க மாட்டேன். அவர் எப்ப கொடுக்குறாரு நான் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ என்ன சொல்றீங்கன்னா அவர் கொடுக்க மாட்டாரு அப்படி விஷயம் வருது. ஆமாம் சார். ஆமாம் சார், சூழ்நிலை தகுந்த போல நம்ம அப்படிதான் பண்ண முடியும் சார். நான் பெர்மனெண்ட்டாக இது முடிக்க ஒரே சின்னதுக்கு ஓட்டு போட்டதில்லை. அந்தந்த சூழ்நிலைக்கு யாரெல்லாம் கண்ணுக்கு பெட்டர்மெண்ட்டாக தெரியாதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். அது போல தான் இதுவும் ஒரு ரீசன் சார். சார் இந்த மஞ்சள் வீரன் கதை பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசனுக்காகவே எழுதின கதை அப்படின்னு. ஆமாம் சார்.
அதனாலதான் அவர் வந்து கமிட் ஆனார். ஆமாம் சார். இப்போ அவர்கிட்ட அவர் படத்துல வந்து நீக்கினது இன்னும் அவர்கிட்டயே தெரிவிக்கல அப்படிங்கிறப்போ ஆமா. பத்திரிகை மற்றும் ஆமா சார். இதா சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா சார். எந்த பிரச்சனையுமே இல்லாம அவர்கிட்ட இதை கன்வே பண்ணாம எங்ககிட்ட சொல்றதுக்கு காரணம் என்ன? என்னென்ன சார், இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம், அடுத்த கதாநாயகனை அறிமுகப்படுத்த போகிறேன், அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார் நான். இது வரைக்கும் இந்த படத்தோட கதாநாயகி பத்தி எந்த அப்டேட்டுமே வரல. ஆமாம் சார், அதுதான் வர 15ஆம் தேதி நியூ லுக்கில் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் சார். இதே டைட்டில் தான் சார், என்னைக்கு இருந்தாலும் மஞ்சள் வீரன் தான் சார். கதாநாயகன் எத்தனை பேர் வேணால் மாற்றப்படுவாங்க, டைட்டில் மாறாது சார், மஞ்சள் வீரன். ஒன்றும் மாற்றம் என்னென்ன இருக்கா சார் அந்த மாதிரி கதாநாயகன் வந்து? இல்லை சார், அடுத்த வாட்டி. ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லை சார், இப்போ இருக்கிற ஹீரோ வந்து 50 கிலோமீட்டர் வேகம் தான் பைக் ஓட்டுவார் சார். அவர் பைக் ரேசரா சார்? இல்லை சார், அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார் இல்ல, இருக்கு. நீங்க வந்து ஒரு influencer தான் வந்து maximum பார்ப்பீங்க. ஆமா சார். பிரபலமான ஆளை தான் பார்ப்பீங்க. ஆமா சார். அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை சார், இப்போ செலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு புது ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு, அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சிருக்கிறேன். அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி, கீச்சக்கோட்டை தாண்ட மாட்டார், ஏற்கனவே ஒரு படம் நடிச்சிருக்கிறார், அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார். இதே மாதிரி தான் சார் சொன்னீங்க. ஆமாம் சார். சார் இவரும் கேன்சல் ஆயிட்டாருன்னா நீங்களே நடிச்சதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இயற்கை முடிவு பண்ணு சார். எனக்கு சார் இன்னொரு அடி சொல்லுங்கள் சார். இல்லை சார், அடுத்து ஃபியூச்சரில் ஒன்றா பார்க்கலாம் சார். அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார், சினிமான்னு சொல்லிட்டு. ஆமாம் சார். யார் சார் சொன்னால்? நான் சொல்லலையே சார், நான் சொல்லவே இல்லை சார். நீங்களா சும்மா கிசு கிசு எங்கன்னா நடுப்பக்கத்தில் படிச்சுட்டு வந்து கேட்குறீங்க, என் வாயில் நான் சொல்லவே இல்லை. இல்லை சார், அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கன்னா பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க. நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கறதில்லன்னு நினைக்கிறேன், ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் வாயில் சொல்லலை இல்லையா? சார் நெக்ஸ்ட் சும்மா ஜாலி கேட்குறீங்க. அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க. டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா, இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரணும்னு நினச்சி பாருங்க. அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன், கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன். அதெல்லாம் இல்லை சார், கதாநாயகனுக்கான போஷனே நடக்கலை, எப்படி அவர் கூட கதாநாயகி நடிச்சிருக்க முடியும்? அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை சார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.